கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள் தினந்தோறும். உங்களால் என்ன முடியும், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ வல்லவர், எவ்வளோ நல்லவர், உங்களுக்கு என்ன ஆற்றலை கொடுத்துருக்கிறார், நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும், இதை சொல்லுங்கள். என்ன பண்ணும்? அது எந்திரிச்சு நிற்க வைக்கும். கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாரே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவான் ரட்சகரை பாவமாக பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். எண்ணத்தை புதுப்பிக்கிறது எது? கடவுளுடைய வார்த்தை. இது வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை வாயால் சொல்கிற ஜனமா நீங்கள் இல்லைன்னா இனிமேல் சொல்லி பாருங்கள். கடவுளுடைய வசனத்தை எடுங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் உங்களுக்கு சொந்தம், எதுக்கெல்லாம் நீங்கள் வாரிசு, எதுக்கெல்லாம் நீங்கள் சுதந்திரன்றதை எடுத்து அறிக்கை செய்து பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு 2-3 வாரம் சொல்லி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, என்ன மாதிரி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகுதுன்னு பாருங்கள். லேசான மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம் உண்டாகும். ஆள் லுக்கே மாறிடும். ஹலோ, கலை உண்டாயிடும். இருக்கீங்களா? முகமே பிரகாசமாயிடும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் இருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், முகம் பிரகாசமாயிடும். ஈரலடைஞ்சு கிடைக்கிற முகங்கள், நம்பிக்கை இழந்து கிடக்கிற முகம்லாம் பிரகாசம் அடையும். கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது, நோக்கி பார்க்கறதுக்கு எங்கே சான்ஸு? கடவுளுடைய வார்த்தையை சொல்லி 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 தான் மனதை புதிதாக்கணும். சரி, அப்போ புதிதாக்கலைன்னா என்ன ஆகும்? சம்பந்தம் இல்லாத காரியம் வந்து நம்மளை தோக்கடிச்சிடும். அந்த காற்றுக்கும் கடலுக்கும் இவன் தோக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவன் முழுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தன் அப்படி தான் தண்ணியை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தான். நான் பாருங்கள், தண்ணியில் விழுந்துருவோமோ, தண்ணியில் பயம், ஒரே பயம். ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கான், உள்ளுக்குன்னு தண்ணியில் விழுந்துட்டான். இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான் பாருங்கள். விழுந்த உடனே என்ன நினச்சா, போச்சு, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ நடந்து பிடிச்சி, அவ்வளோதான், நம்ம தொலைஞ்சோம், தண்ணியில் விழுந்துட்டோம், செத்தோன்னு அப்படியே செத்து போயிட்டான். கடைசியில் அவனை தூக்குனா இடுப்பளவு தான் தண்ணி இருக்குதான். ஒன்றும் இல்லை, எந்திரிச்சு நின்று தான் பொழைச்சிருப்பான்.
ஆனால் அவன் மனம் என்ன சொல்லுது? படுத்துக்கடை அப்படியே எந்திரிச்சு நின்று என்ன பிரயோஜனம்? விழுந்துட்ட, தண்ணி உள்ள விழுந்துட்டு அப்புறம் எங்கே எந்திரிச்சு நிற்கிறது? அதோட தொலைஞ்சான் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள் தினந்தோறும். உங்களால் என்ன முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ வல்லவர், எவ்வளோ நல்லவர், உங்களுக்கு என்ன ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும், இதை சொல்லுங்கள். என்ன பண்ணும்? அது எந்திரிச்சு நிற்க வைக்கும். பொழைச்சிக்குவீங்க. தண்ணியில் விழுந்ததுனால சாக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்திரிச்சு நின்னா பொழைச்சிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த எந்திரிச்சு நிற்கணுன்ற அந்த இது கிடையாது பாருங்கள். ஏன்னா முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விழுந்தோடனே போச்சு, இன்னும் வர முடியாது. முடியாதுங்க, இன்னும் முடியவே முடியாது. ஹலோ, ஏன்னா மனம் அது ஓவர் நைட் வராது. அது அந்த மாதிரி மைண்டு ஓவர் நைட்டில் மாறவே மாறாது. அதுதான் நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை வசனத்தை எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி 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 மனதை புதிதாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரி, நான்காவது, பதிலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. நான் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்போது எப்போதும் என்னுடைய பிரச்சனைக்கான பதிலை என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைக்க அது உதவுகிறது. நிறைய பேர் பிரச்சனையை கண்ணுக்கு முன்னால் வச்சு பழகிட்டாங்க. பிரச்சனையே பேசி, அதான் சொன்னேன் இல்லையா, பாட்டு பாடும்போது சொன்னேன், ஏன் இத்தனை தடவை பாடுறோம்? ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, ஒருத்தர் இப்போ நான் 25 வருஷத்துக்கு முன்னால் பாடினப்போ சில பாட்டுகளை 4 வரி கோரஸை 10 தடவை பாடுவேன். ஒருத்தர் சொல்லார், சரிங்க நல்லா இருக்குது, ஆனால் 10 தடவை பாடணுமா? அதை நான் நினச்சேன் இவருக்காகவே பாடணும் போல இருக்குது. அது அத்தனை தடவை பாடணுமா? ஐயோ 10லேயேன்னு வச்சுட்டேன் நான். இவருக்கு இன்னும் 4 தடவை பாடிருக்கணும் போல இருக்கு. சொன்னவர்கிட்ட எதுக்கு பாடணுன்னு. எதுக்கு பாடணுன்னா இதுக்கு தாங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவ்வளோ பேசணுமா இதானே யாரை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் வாயை நான் என்ன பண்ண பேசுவேன்னுவீங்க நீ. நான் என்ன சொல்கிறேன், அப்படிலாம் பேசுகிறதுனால தான் இத்தனை தடவை பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் போக்குகிறதுக்கு அதெல்லாம் பாருங்கள், துணி அழுக்காயிடுச்சுன்னா அதை போட்டு என்ன பண்ணுறோம், சோப்பு போட்டு தேய் இந்த எவ்வளோ அழுக்கோ அவ்வளோ தேய்க்க வேண்டியதாக இருக்குது. சில நேரம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. துணி மேலே கோபத்தினால இல்லை, அவ்வளோ அழுக்கு. சில நாள் நான் பேசும்போது சார் இன்னும் இந்த அடிக்கிறீங்களா? நாங்கள் நான் ஒரு வண்ணா மாதிரி அழுக்கு இவ்வளோ சேர்ந்துருச்சு, இவ்வளோ தப்பான எண்ணங்கள் சேர்ந்துருச்சு, இதை போட்டு அடித்து தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால சில நேரத்தில் பிரசங்கத்தில் போட்டு அடின்னு அடிக்க வேண்டியதாக இருக்குது. அடித்தாதான் அவ்வளோ அழுக்கும் போகும். துணி மேலே கோபம் இல்லை எனக்கு, துணி சுத்தமாகணுமே தான் அடிக்கிறது. ஹலோ, சுத்தமாக வெளுக்கணும், மனதை புதிதாக்கணும். அதனால தான் எப்படி சொல்லணுமோ இப்படி போட்டு அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு. ஒருத்தர் சொல்கிறாங்க, பட்டை தீட்டிட்டீங்க என்ன சுத்தமான சரி. பிரச்சனைக்கான பதிலை நமக்கு முன்பாக வைக்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வசனத்தை அறிக்கை செய்ய சொன்னப்போ நான் சுகமானேன்னு சொல்லு, கர்த்தரின் தேவையெல்லாம் சந்திக்கிறான்னு சொல்லு, காசு இல்லைனாலும் இதை சொல்லியான்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அப்போ என்ன பிரச்சனையெல்லாம் மறைச்சிட சொல்லிடுறீங்களா? பிரச்சனையெல்லாம் இக்னோர் பண்ண சொல்கிறீங்களா? பிரச்சனையெல்லாம் இல்லாத மாதிரி மறுக்க சொல்கிறீங்களா? டினை பண்ண சொல்கிறீங்களா? டினையல் மோட். அது பிரச்சனையை மறுக்கிறதாயிடுதே. பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சிலர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் அப்படியே பிரச்சனையில் மூழ்கி இருப்பாங்க. அதான் ஒரு ஆள் சொன்னாராம் பாருங்க, எப்படிப்பா இருக்கிறேன்னா ஐ எம் ஓகே. இவர் ஓகேன்னு சொன்னால் எல்லாம் ஓகே ஆகிடுன்ற மாதிரி. அதுதான் இல்லைன்ற நான் அப்படி தான் சொல்ல மறுக்க சொல்லலை, பிரச்சனையை அட்டன் பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது அப்போ தான் பிரச்சனையை நானே உண்மையாகவே கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதுக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். பிரச்சனையே பேசுகிற வரைக்கும் நான் ஒன்றும் பரிகாரம் பண்ணல. இப்போ அடிபட்டுருச்சு, காலில் ஒரே புண்ணாயிடுச்சு, காயமாயிடுச்சு, உட்காந்து அப்படியே ரத்தம் ஒழுகுது, அதே வேடிக்கை பார்த்துட்டு அது பரிகாரமா? அதையே பார்த்துட்டு இருந்தா உடனே என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கட்டு கட்டணுமோ அதுக்கு என்ன மருந்து போடணுமோ அதை போட்டு ஒரு கட்டு கட்டும்போது அதுதான் பரிகாரம் இல்லையா? அது இப்போ வலிக்கலாம், இப்போ கஷ்டமாக இருக்கலாம். நீ அப்போ காயப்பட்ட ஆளுக்கு போய் மருந்தை போட்டு பாருங்க, ஐயோ தொடாதேன்னுவான், தொட்டு தான் ஆகணும். ஐயோ கட்டாதேன்னுவான், கட்டி தான் ஆகணும்.
ஏன்னா அப்பதான் சுகம் வரும். அப்ப கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்யன்னு சொல்றது அதுதான். சொல்றாரு, பாக்கெட்ல ஒன்றும் இல்லாமல் கத்திரன் தேவையில்லை இல்லாமல் அப்படி மைமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறாருன்னு எப்படியா சொல்றது? ஒரு பைசா இல்லை. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மருந்து போட்டு தான் ஆகணும். ஹலோ, மருந்து போட்டால் தான் சுகமாகும். இன்னும் கேட்டால் நான் சொல்கிறேன், இல்லைங்கிறதுனால தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்? இல்லைங்கிறதுனால தான் சொல்கிறோம். இருந்தால் சொல்ல வேண்டியது இல்லையே, இல்லைங்கிறதுனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த காயத்துக்கு தான் மருந்து போட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், வசனமே அப்படி தான் சொல்லுது. பாருங்கள், திருப்பம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. நிறைய பேர் ஆப்போசிட்டாக பண்ணுறது, ஜெபம் பண்ணாமல் கவலைப்படுறது. கவலைப்படாத ஜெபம் பண்ணுங்கன்னா இவங்க ஜெபம் பண்ணாமல் கவலைப்படுறது. பவுல் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அப்பொழுது ஜெபம்னா என்ன? இது கவனிங்க நல்லா. ஜெபம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜெப நேரத்தை எடுத்துக்கிறது. 1 மணி நேரம், 1 மணி நேரம் வெறும் பிரச்சனையை தான் பேசுகிறது. ஆண்டவரே என் புரிஞ்சும் சரியில்லை, ரொம்ப மோசம் ஆண்டவர், அவன் உருப்படாதவன், இப்படி பண்ண ஆண்டவர், அப்படி. இதா ஜெபம்? ஹலோ, இதை ஒரு ஜெப குழுவாக போய் பண்ணிட்டு வருது ஜெபம். ஒரு புருஷன் சொல்கிறாரு பாருங்க, என்ன மனைவி வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி இருக்குதுங்க, எல்லாருக்கும் தெரியுது நான் குடிக்கிறேன்னு, ஊருக்கே தெரியுது, அதனாலேயே நான் கோயிலுக்கு போகிறதில்ல, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன. என் மனைவி எல்லா ஜெப கூட்டம், எல்லா உபவாச கூட்டம், எல்லாம் முழு இரவு ஜெபம், எங்கெங்கே என்ன நடக்குதோ அங்கெல்லாம் போய் என் பேரை சொல்லி ஜெப குறிப்புன்ற பேரில் குடிக்கிறான் 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 குடிக்கிறான்னு சொல்லி ஊர்லேயே என் பேரை இப்படி ஆக்கி வச்சிருக்குது. அதனால தான் எங்கேயும் போகல, இப்போ இங்கே தான் வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இங்கே அதெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் இங்கே மட்டும் சொல்லலை. அந்தம்மா எங்கே போய் சொல்கிறதுங்க, மைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு சர்ச்சில் தான் அவர் ஃபேமஸ் இல்லை. எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஜெப குறிப்புன்ற பேரில் வெறும் பிரச்சனையாக சொல்கிறது. ஆண்டவருக்கு தலைவலியாக இருக்காது? பரலோக தேவனே உட்காந்துட்டு என்ன ரோதனையாக இருக்குன்னு யோசிப்பார். என்ன ஜபம் அது? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஆண்டவரே இது சரியில்லை, அது சரி, இந்த பிசாசை பாருங்க, அதே பாருங்க, பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு, என்கிட்ட வரும்போது என்னுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு என்னை நினைப்பூட்டுன்றாரு, நான் சொன்னதை சொல்லுன்றாரு. அப்படி தான் ஜெபம் பண்ண சொல்கிறாரு, என்னை நினைப்பூட்டுன்றார். ஏன் அவர் மறந்துட்டாருன்னா கிடையாது, அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அதனால தான் சொல்கிறாரு, எவனாலும் இந்த மலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்கலையே, அவன் சொன்னான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுன்றார். எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறார், அதான் ஜெபம். ஜெபம்ன்றது விரும்பி கேட்கறது. புருஷன் குடிக்கிறான்றது விரும்பி கேட்குறீங்களா? ஹலோ, குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் குடிக்கிற புருஷனாவே அப்படி ஆயிடுறான். விரும்பி கேட்கறது எதுவோ. அப்போ எப்படி ஜெபம் பண்ணோம்? வீட்டில் சமாதானம், வீட்டில் நிம்மதி, வீட்டில் வாழ்வு, வீட்டில் ஜெயம், வீட்டில் வெற்றி, வீட்டில் சந்தோஷம், இதுதான் நீங்கள் விரும்புறது. அதுதானே கெடுக்குது குடி அப்போ எதை சொல்லணும்? என் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், என் வீட்டில் சமாதானம் இருக்கும், வெற்றி இருக்கும், வாழ்வு இருக்கும், சுகம் இருக்கும். ஹலோ, என் வீட்டில் இந்த பாட்டிலே உள்ள நுழையாது. இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் இருக்கும். அருமையும் இனிமையுமான எல்லா நல்ல காரியங்களாலும் என் வீட்டின் அறைகள் நிறைந்திருக்கும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருளும். அறிவினால தான் ரூமை நிரப்ப முடியும், எல்லா ரூமையும். அறிவு இல்லாமல் தான் நிறைய பேர் கண்ணீரால் நிரப்பி இருக்கிறாங்க, கவலையால் நிரப்பி இருக்கிறாங்க, பாரத்தால் நிரப்பி இருக்கிறாங்க, தோல்வியினால் நிரப்பி இருக்கிறாங்க. அப்படி வீடுகளின் அறைகள் கண்ணீர் விடுகிற இடமா இருக்கிறது. ஏன்னா அறிவில்லாதனால, அறிவில்லாமல் எதையோ பேசி, அறிவில்லாமல் எதையோ சொல்லி, அறிவில்லாமல் பண்றதுனால அந்த வீடு நல்லா இல்லை. அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். பைபிள்ல சொல்லியிருக்கீங்க,
நீதிமொழிகள் 24:3. அறிவு நிரப்புது. நல்லா யோசித்து பாருங்க, அறிவு நிரப்புகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கு முதல்ல என்ன அறிவு தேவை? ஜெபம் எப்படின்ற அறிவு தேவை. ஜெபம் என்ன? எதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேனோ அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். அப்ப என் வீட்டில் எப்படி நான் ஜெபிக்கணும்? எதை நான் விரும்புகிறேன், என்ன வாழ்வை விரும்புகிறேன், என்ன வெற்றியை விரும்புகிறேன், என்ன இருக்கணும்னு விரும்புகிறேன், என்ன இருக்கணுமோ அதை தான் சொல்லணும். அதான் ஜெபம். அப்ப சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய உடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம். இவங்க ஜெபம் பண்ணுற ஜெபம்லாம் ஸ்தோத்திரத்தோட பண்ண முடியாது. ஆண்டவரே என் புருஷன் குடிக்கிறான், ஸ்தோத்திரம் வராது, சரி வராது. எது சரி வரணும்னா, ஆண்டவரே என் வீட்டில் குடி கிடியெல்லாம் வரவே வராது, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அதுக்கு இடமே இல்லை, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும், உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டில் சமாதானம் மட்டுமே இருக்கும், உங்களுக்கு ஸ்தோத்திரம். வருதா? இப்போ ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம்னா இவங்க பண்ணுற ஜபத்தெல்லாம் வரவே வராது. ஸ்தோத்திரம் கூட ஸ்தோத்திரத்தை சேர்க்கவே முடியாது இவங்க ஜபத்தோட. நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க, முழு இரவும் ஜெபம் பண்ணால் லஞ்சரியா போடும் பிரச்சனை எல்லாம். முழு இரவும் ஜெபம் பண்ணி இல்லாத ப்ராப்ளமும் புதுசாக வரவழைச்சிட்டு காலையில் வருவாங்க வீட்டுக்கு. இன்னும் சிலருக்கு என்ன, 10 பேர் கூடி உபவாசம் பண்ணி பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். உபவாசத்தில் வெறும் பிரச்சனை தானே பேசுறீங்க. அப்போ உபவாசம் முடிஞ்ச உடனே பசின்ற பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் கூடயே நிறைய பிரச்சனையும் வரும். என்ன பிரச்சனையே பேசி பேசி உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த உபவாசமே பிரயோஜனம் இல்லையே. ஹலோ, பேசாமல் இருந்தாலே ஒரு நல்ல உபவாசம். அது வாய்க்கு மேலே ஒரு உபவாசம். வாயில் வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, பேசுறதும் பண்ணுறோம். வெறும் சாப்பிட்றது நிறுத்திடுறாங்க, பேசுறது சரளமாக பேசுறது. உபவாசம் இருந்தேன் கேட்டா. ஜபம் நான் விரும்புகிறத கேட்கறது தான் ஜபம். சரி, விவாசிங்க பார்ப்போம். அப்பொழுது, எப்பொழுது? இப்போ நான் சொன்ன மாதிரி ஜபிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளணும். எப்படி ஜபம் பண்ணும்போது? ஸ்தோத்திரத்தோடைய கூட விண்ணப்பம். அந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது இப்படி இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே. ஏதாவது ஒரு கெட்ட ஐட்டம் சொல்லியிருக்காங்களா பாருங்க. உங்கள் மாமியார் எவ்வளோ மோசம்னு, மனைவி எவ்வளோ மோசம், புருஷன் எவ்வளோ மோசம், எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. என்ன சொல்கிறாரு? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதையெல்லாம் சொல்லுன்றாரு. ஒரு கட்டத்தை கூட சொல்லலை. அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எப்படி அவைகளையே சிந்திக்கிறது? அப்போ அதையே தான் பேசணும், அதையே தான் ஜெபிக்கணும், அதையே தான் அறிக்கை செய்யணும். அப்போ அதையே சிந்திக்க முடியும். வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் சில காட்சிகளை உங்களுக்கு முன்னால் வைக்குது. கெட்ட காரியங்களே பேசியிருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிற்கிது. அதுதான் சிந்திக்கிறீங்க, அதுதான் உங்கள் மனதையும் ஆட்கொள்ளுகிறது. இருக்கீங்களா? இன்னொன்று, ஏசாயா 55 திருப்புங்க. 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ. நல்லா கவனிங்க. இதுக்கும் மார்க் 4:26-29 வசனத்துக்கு எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்குதுன்னு பாருங்க. அங்கேயும் என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை பயிராகி விதை முளைத்து பயிராகிறது போல் இருக்கிறது இல்லையா? நிலத்தில் விதை விதைத்து பயிராகிறது. இங்கே எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நல்லா கவனிங்க. வசனமும் அப்படியே தான் இருக்குதான்.
அந்த மார்க் 4க்கும் இதுக்குள்ள தொடர்பு கவனிங்க எப்படின்னா, அதையும் அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கு, இங்கேயும் இதை தான் சொல்லியிருக்கு. இங்கே ஒரு தகவல், ஒரு புது தகவல் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. வசனம் எப்படி வேலை செய்கிறதுன்றது தான் இங்கே சப்ஜெக்ட் 11ஆம் வசனத்தில். இந்த வசனம் அப்படியே இருக்குது. அந்த வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. அப்படின்னா வசனம் திரும்புகிறது அவரிடத்தில். எப்போ திரும்புது, எப்படி திரும்புது யோசித்து பார்த்துருக்கீங்களா? வசனம் அவர்கிட்ட திரும்பி போதான். வசனத்தை கொடுக்குறவர் அவர். ஏதோ ஒரு விதத்தில் அவர் கொடுத்த அந்த வசனம் அவரிடத்தில் போய் ரிட்டர்ன் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் வில் நாட் ரிட்டர்ன் அன்டு மீ வாய்ட் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில். எப்படி ரிட்டர்ன் ஆகுது கடவுள்கிட்ட? அவர் தான் அந்த வசனத்தை கொடுத்தாரு, வாக்குத்தத்தங்களை அவர் தான் கொடுத்தாரு. எப்படி இந்த வசனம் அவருக்கு திரும்பி போகிறது? நான் சொல்கிறேன் எப்படி திரும்பி போகிறதுன்னு. நீங்கள் எப்போ அந்த வசனத்தை விசுவாசித்து அதை எடுத்து உங்கள் வாயில் வைத்து, ஆண்டவரே கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதி இருக்கிறது, ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட அந்த வசனம் என்ன பண்ணுது? திரும்பி போகிறது. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.